ஹலோ 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 அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். நம்ம கூட இன்னைக்கு திருப்பியும் அஜய் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் பார்சா ஃபேன், ரியல் மெட்ரிட் ஃபேன். எல் கிளாசிக்கோ டைம். இந்த வாரம் எல் கிளாசிக்கோ ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். எத்தனாவது வாட்டி இந்த வருஷம் எல் கிளாசிக்கோ ஆடுறோன்னு தெரியல. லீகில் 2 தடவை, சூப்பர் கப்பில், கோப்பா டெல் ரேல. ஸோ இதுதான் கடைசி எல் கிளாசிக்கோ ஆஃப் த சீசன். அண்ட் டைட்டில் டிசைடிங் எல் கிளாசிக்கோவாக இது இருக்க போகுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். பிகாஸ் இப்போ பார்சா ஆன் டாப் ஆஃப் த டேபிள், பட் ரியல் மேட்ரிட் நாட் வெரி பிஹைண்ட். ஸோ அப்படியே நம்ம இந்த ப்ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். அஜய், என்ன ஒரே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க போல் இந்த எல் கிளாசிக்கோவுக்கு வரும்போது? சரிடா டேய் ஏன்டா டேய் செல்டாவிகோ ஜெயிச்சிட்டா கான்பிடன்ஸாடா அது. அதாவது எங்க செல்டாவிகோ ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதனாலதான் நீ சொல்ற செல்டா கான்பிடன்டா வரீங்க உள்ள அப்படின்னு. So, எனக்கும் நம்பிக்கை இல்லை, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எனக்கும் நம்பிக்கை இல்லை அந்த வருஷம் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு. அது சோ வந்து எனக்கு தெரிஞ்சு கிளியர் அண்டர்டாக்ஸா வரும் ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி கன்ஃபார்ம் அண்டர்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஐ கிளாசிக்கோல. ஸோ வந்து நம்பிக்கை. ஏய் 3 தடவை அடி வாங்கிட்டோம், சிரிக்காத. சிரிச்சுட்டு வந்து இல்ல இல்ல ஃபைட் கொடுப்பீங்கலாம் சொல்லாத. 3 தடவை தோத்தாச்சு. கோப்பா டெல் ரே ஃபைனல்ல எங்களோட லிமிட்டை தாண்டி இந்த இந்த டீம் வந்து எங்களோட லிமிட்டை தாண்டி ட்ரை பண்ணிட்டோம். அதுவே எங்களால முடியல, அதுவும் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ வந்து எனக்கு எனக்கு வந்து பெருசா பெருசா எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை. டிரா பண்ணாலே டிரா பண்ணாலே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறோம். அதான் லா ஆஃப் ஆவரேஜஸ் படி நாங்கள் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். 4வது மேட்ச்சு 4 மேட்ச் இந்த தடவை இந்த ஜெயிக்கிறதுனா. லாலாம் இந்த லாலாம் அப்ளையே ஆகாது ஃபுட்பால்ல. நீ இந்த லா ஆஃப் அவரேஜஸ் எல்லாம் வராது. அப்படி எல்லாம் பார்த்து எத்தனையோ மேட்ச் இருக்கு. திரும்பி திரும்பி ஒரு டீம் இன்னொரு டீமோட ஜெயிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஃபுட்பால்ல. லா ஆஃப் அவரேஜஸ் அதுவும் ஒரு சீசன்ல நீங்க ஆடுற சீசன்ல நீங்க தான் ஃபேவரட். நான் ஒன்ன இந்த இந்த வீடியோலாம் நீ வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். எங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த வீடியோல நீ எங்க எங்க சுத்தி வளச்சு பேசினாலும். அதனால நீ தான் ஃபேவரட், நான் 100. அதுதான் கெம்மைக்கு இப்போதைக்கு. என்ன அது, எம்பாப்பே வச்சுட்டு, கூலர் வச்சுட்டு, வினி வச்சுட்டு, இப்படி இது அதுவும் எல்லாம் கரெக்டாக ஃபார்ம் வர டைமில் வந்து நீங்கள் இப்படி பேசலாமா? லமின் யமால் இருக்கான்டா அவங்களுக்கு. அதான் அவன் தான் சொல்லியிருக்கானே, நான் ஜெயிச்சிட்டு இருக்கிற வரையும் பேசக்கூடாது அப்படின்னு. தோத்துட்டான் மிட் வீக். எல் கிளாசிக்கோ மட்டும் தோக்கட்டும், அதுக்கப்புறம் வயசுனாலதான் எல்லாரும் எல்லாரும் அது கண்ட்ரோல் தான் இருக்கானுங்க. வயசு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சார், பெர்ஃபார்மன்ஸ் அதை பத்தி பேசலாம். நான் சொல்றேன் அவன் வாய் பேசுறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து லீக் எல்லாம் தோத்துட்டீங்கன்னு வையேன் இந்த சீசன். என்ன நீ வந்து நீ வந்து நான் வந்து இப்படி எல்லாம் பேச வேணாம்னு நினைப்பேன், அந்த அளவுக்கு பேசுவேன் நான் ட்விட்டர்ல. அதனால பட் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க இந்த மேட்ச். எத்தனை கோல்ல ஜெயிப்பீங்க அப்படின்னு பாப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக இப்படி சொல்லி 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 அப்புறம் கடைசியில் மேட்ச்சில் வந்து நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. பாப்போம். நாங்க எப்ப கடைசியா லீக்ல அவேல போன சீசன் அவேல ஜெயிச்சோம். அந்த பெல்லிங்ஹாம் கோல் போன அடிச்சாங்க. சீசன் எல்லா கிளாசிக்காவும் தான் ஜெயிச்சிங்க. ஆமா ஆமா 2-1 ஜெயிச்சோம்ல அதாவது. இல்லையா ம். தெரியல, அது கரெக்டா எனக்கு மறந்து, அது கரெக்டா எனக்கு ஹோமா அவேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. பட் இது டெக்னிக்கலா அவங்க ஹோமா கிளாஸிஃபை ஆகுமான்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். ஸோ வந்து ஐ மீன் ஆப்வியஸ்லி உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. ம். பட் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லைக் அந்த ஸ்டேடியம்க்கு டிராவல் பண்றதே ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு மாதிரி நேஷனல் ஸ்டேடியம் அது. ஸோ வந்து அது ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தான், அது கோர் ஃபேன்ஸ் அங்கே பார்சலோனாலே இருக்கிறவங்க எல்லாம் டிராவல் பண்றதுலாம் கஷ்டம் அப்படின்னு. அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். உங்க அட்மாஸ்பியர் எனக்கு கேம்ப்னோல இருந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு கேம்ப்னோலயும் அட்டண்டன்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு எல்லாம். பட் இருந்தாலும் ம். சம்திங் ஆஃப் எனக்கு என்னமோ அந்த ஸ்டேடியம்ல நிறைய ஃபேன்ஸும் ஒரு கேப் இருக்கு ஃப்ரம் ஃபுட்பால் பிச் டு ஆமாம், அந்த அந்த ஃபேன்ஸ். ட்ராக் மாதிரி இருக்குது நடுவில். சோ அது நீ என்ன நினைக்கிற, அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற? பிளஸ் நீங்க மிட் வீக் தோத்துருக்கீங்க யூசிஎல்ல வந்து. நீங்க வந்து கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஃபேவரட்டா இருந்தீங்க யூசிஎல்ல ஜெயிக்க. சோ வந்து அது நீங்க தோத்து நாக் அவுட் ஆயிருக்கீங்க. அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எல்எஸ்கோக்கு? ஐ திங்க் எல்லோரும் டேர்ன் அப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நாங்கள் வருஷம் வருஷம் யூசிஎல்ல என்ன ஆகும்னா, எவனும் ஓட மாட்டேங்கிறான், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கோவத்தோடையே தான் எக்ஸிட் ஆகும். எவனுமே ட்ரை கூட பண்ணல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. பட் இந்த இயர் வந்து இந்த கேம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சினாரியோ. இந்த கேம் ஃபஸ்ட் லெக்லேயும் சரி, செகண்ட் லெக்லேயும் சரி, 2-0 டவுன் போயிட்டு 2-2 வந்துட்டு அதுக்கப்புறம் 3-3ன்னு ட்ரா பண்ணோம் ஃபஸ்ட் லெக்கு. இந்த லெக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம். லைக் 90+5ல் வந்து 90+3rd மினிட் வரைக்கும் லீடில் இருந்தோம். லாஸ்ட் மினிட்ல தான் போய் கன்சீட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணாங்க இன்டர் மிலான். ம், ஸோ ம். லைக் ஃபேன்ஸோட ஃபீலிங் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு இவ்வளோ பெரிய கேம்
தோத்ததோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, பட் அந்த பிலீஃப் இஸ் ஸ்டில் தேர், அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் இருக்குது டீமில். ஸோ ஹோப்ஃபுல்லி, பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எங்கள் சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸும் சரி, இல்லை பெரிய என்ன லாலிகா ஃபிக்சராக இருந்தாலும் சரி, ஃபேன் டர்ன் அவுட் ஹேஸ் பீன் ஸோ மச் பெட்டர் தென் லாஸ்ட் சீசன். ஏன்னா மான்ஜுவிக்கில் நடந்துட்டு இருந்தாலும், லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார் அவே ஃப்ரம் த சிட்டி, நேஷ்னல் ஸ்டேடியம் அந்த மாதிரி இருந்தாலும், பட் இந்த சீசன் ஃபேன்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு டைட்டில் டிசைடிங் எல் கிளாசிக்கோவாக இருக்கும் போது டெஃபினெட்லி ஃபேன்ஸ் வருவாங்க. ஃபேன்ஸ் பற்றி பேசும்போது தான் ஞாபகம் வருது, இப்போ அடுத்து உங்கள் லைனப்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, வெதர் கூலர் வில் ஸ்டார்ட் ஆர் ராட்ரிகோ வில் ஸ்டார்ட். அண்ட் ஃபேன்ஸ் இன்னொன்று என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, கார்லோ ஆன்செலோட்டியோட இது லாஸ்ட் எல் கிளாசிக்கோ, ஸோ இந்த கிளாசிக்கோலையும் ஒரு எல் ஓட வெளியே போவாரா அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின். என்ன அதான்டா, நீ எவ்வளவு அடி வாங்கினாலும் வருஷா வருஷம் நாக் அவுட் ஆயிட்டு வந்தாலும், ஆனா அதுதான் பாத்தியா, அந்த திமிரு தான் போக மாட்டேங்குது. அது சரிடா டேய், அந்த அது என்ன எல் வாங்கிட்டு போனா என்ன, நாங்க அவர் ஜெயிக்காத, அந்த மனுஷன் ஜெயிக்காத டிராஃபியா என்ன, பார்க்காத இதுவா, எல்லா கண்ட்ரிலயும் போய் லீக் ஜெயிச்சிருக்காரு. இந்த கண்ட்ரில எல்லாம் என்னெல்லாம் ஜெயிக்க முடியுமோ ஜெயிச்சிட்டாரு. ஸோ வந்து எல்ல போனா ஃபர்ஸ்ட் எல்ல போனா ஒரு சர்ப்ரைஸே கிடையாது, ஜெயிச்சாதான் சர்ப்ரைஸ். ஸோ வந்து எல்ல போனா இது என்ன, அவர் எல் கிளாசிக்கோல பார்க்காத எல்லாம். அதனால வந்து பல விதமான எல் பார்த்துட்டாரு. அவர் லாஸ்ட் மினிட் வின்னர் பார்த்துட்டாரு. அது மாதிரி லாஸ்ட் மினிட் நீங்க ஜெயிச்சு லாஸ்ட் மினிட்டா கேம் தோக்கறத பாத்துட்டாரு. கம்ப்ளீட்டா நீங்க கேம் டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறதையும் பாத்துட்டாரு. ஸோ வந்து எல்லா ஒவ்வொரு தடவையும் அவரோட லெகசி. ஒரு சீசன், போன சீசன் நல்லா ஜெயிச்சோமா, அதுக்கு முன்னாடி சீசன் நிறைய ஆடி வாங்கணும் உங்கள்கிட்ட. பிளஸ் உங்கள்கிட்ட பெரிய சைடு கிடையாது அப்போ. ஜாவி வந்த முதல் சீசன் அபமியாங்கலாம் வச்சுட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ வந்து இப்பெல்லாம் ஜெயிச்சு, அது ஏதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா அந்த அல்கிளாசிக்கோலாம். பட் எப்பவுமே எல்லா சீசனும் அவருக்கு எல் கிளாசிக்கோ ஒரு மைனஸா இருந்திருக்கு. ஸோ இந்த எல் கிளாசிக்கோ ஜெயிச்சு இந்த டைட்டில் ரேஸ வந்து, ஒரு டைட்டில் ரேஸ்க்குள்ள என்ன சொல்றது, டைட்டில் ரேஸ் டக்குன்னு ஒரு டைட்டில் ரேஸ் வந்து வாய்ப்பு இருக்கோ, 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸா தான் போச்சு. டைட்டில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ க்ளோஸா போச்சு அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் ஃபேன் பேஸ்டு கொஞ்சம் கோவம் வந்து கம்மி ஆகும் கார்லோ மேல. பட் எனக்கு எப்பவுமே கார்லோ மேல எனக்கு ஹை ரெஸ்பெக்ட். எனக்கு இந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ நிறைய பேரால மேனேஜ் பண்ணவே முடியாது. நீ எத்தனை டாக்டிக்கா வேணாலும் கொண்டு வரலாம், பட் வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமான மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து பட் பாப்போம், எனக்கும் ஆசைதான் அவர் ஜெயிச்சு வெளில போகணும் அப்படின்னு. பட் எனக்கு என்னமோ ஹி வில் பி ஹாப்பி வித் 1-1 அந்த ஒரு டிரா, அந்த மாதிரி ஐ திங்க் இந்தியா. அது வந்து அவருக்கு அதுதான் அவரோட எய்மா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அவருக்கு ஸ்குவாடோட லிமிடேஷன் அவருக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து வீக் இன் வீக் அவுட் அவர் சொல்லிருக்காரு, இதான் எங்க லிமிடேஷன் அப்படின்னு. ட்ரைனிங் கிரவுண்ட்ல அந்த ஒர்க் வந்து டிரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது அவருக்கு தெரியுதே தவிர, ட்ரைனிங் கிரவுண்ட்ல அந்த ஒர்க் வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அது டாக்டிக்ஸா டிரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது மேட்ச்ல. பட் அவருக்கு தெரியும், எங்களோட லிமிடேஷன் நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் மைண்ட்ல என்ன நினைச்சிருப்பாருன்னா, போறோம் ஒரு முரட்டத்தனமா ஒரு பஸ் போடுறோம், ஒரு 1-1 ஒரு 1-1-2-2 செட்டில் ஆறோம் வரோம் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு கேம் ஓப்பனா ஆடி ஒரு இன்னொரு 4-0 ஃபைனல், அந்த ஒரு ஹியூமிலியேஷன், அது கொஞ்சம் ரிஸ்க். அது போற சமயத்துல அதை எடுக்க மாட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் எனக்கு பர்சனலா தோன்றது. அதுதான் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்காங்கிறது வேற. ஃபேன்ஸ் நாங்க டிரா பண்ணாலும் எங்க ஃபேன் பேஸ் அப்படி, அது டிரா பண்ணாலும் ரியாலிட்டி, ஒரு சீசனோட ரியாலிட்டி புரிஞ்சுக்க மாட்டானுங்க அவனுங்க. அது வந்து நாங்க யார் தெரியுமா அப்படின்னு இதேதான் அந்த மென்டாலிட்டியோட அவர் போக மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் அந்த அரகன்ஸோட போனாரு அப்படின்னா இன்னொரு அடி ஹெவியா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா அந்த டீம் பேலன்ஸ் இல்ல, எங்க மிட்ஃபீல்ட் பேலன்ஸ் இல்ல, எதுவும் இல்ல இந்த சீசன். ஸோ அந்த திம்பரோட போனாலும் ஆட முடியாது இந்த சீசன். ஸோ ஓப்பனாக ஆடுறதை பற்றி சொன்னீங்க, ஆனால் வந்து பார்சா இந்த வீக் ஆடின கேமுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அந்த மென்டல் ஃபட்டிக் அண்ட் அந்த ஃபிசிக்கல் ஃபட்டிக் கண்டிப்பாக இருக்கும். எஸ்பெஷலி அதுக்கு முந்தின வாரம் தான் நம்ம கோப்பா தெல் ரே ஃபைனலில் 120 மினிட்ஸ் ஆடினாங்க. அப்புறம் இன்டர் கூட ஒரு டஃப்பான 90 ஆடினாங்க. இப்போ திருப்பி இந்த வீக் வந்து 120 மினிட்ஸ் அவே அட் சான் சீரோ ஆடிருக்காங்க. அதுவும் இவ்வளோ பெரிய லைக் இவ்வளோ மென்டலி எக்ஸாஸ்டிங்கான கேம் ஆடிருக்காங்க. ஸோ பார்சா பிளேயர்ஸும் ரெடியாக இருப்பாங்களா இல்லையாங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க 1-1க்கு செட்டில் ஆகுற மாதிரி செட்டப் பண்ணாலும் தே மைட் ஹாவ் த சான்ஸ் டு யூனோ கோ அண்ட் ஸ்கோர் அ வின்னர். இல்லை இப்போது டிஃபென்ஸே, இப்போ எங்கள் ஆஃப் சைட் ட்ராப்பே வச்சுக்கோங்களேன். இந்த கேம் லைக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுற ஆஃப் சைட் ட்ராப் கூட இந்த கேம் வந்து ஒர்க் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரியல் மேட்ரிட் சைடும் ஃபால்ட் லைக் இந்த சீசன் பர்ஃபெக்டான சீசன் இல்லாமல் இருந்தாலும் பட் பார்சலோனாக்கும் இப்போ கம்மிங் இன்டு திஸ் கேம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இனிகோ மார்டினஸும் ஒரு நாக் இந்த இன்டர் மிலான் கேமில் பெட்ரியும் ஆல்மோஸ்ட் 120 மினிட்ஸ் ஃபுல்லாக ஆடினா, டியாங் 120 மினிட்ஸ் ஃபுல்லாக ஆடினா, யமால் 120 மினிட்ஸ் ஆடினா. ஸோ அந்த அந்த ஒரு பெரிய கவலைப்படாதடா ஃபேக்டரும் டேய், இருக்குது. கவலைப்படாதடா. நீங்க வந்து பாதி ஃபிட்னஸ்ல ஆடினாலே மேட்சப் பண்ணலாம்டா. எங்க கூட நாங்க ஏதோ ரொம்ப ஃபிட்டா இருக்கிற மாதிரி ஆல்ரெடி. இந்த ருடிகர் வந்து வாய மூடிட்டு இருந்திருக்கலாம். அவன் ஒரு 6 மேட்ச் பேன் ஆயிட்டான். சோ வந்து இப்படி எங்களுக்கு வந்து எல்லா சைட்ல இருந்து என்ன சொல்றது, எங்களுக்கும் ருடிகர் ஆல்ரெடி ஒரு இன்ஜுரியோட தான் ஆடிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம யோசிக்கணும். அவனே 100% ஃபிட் கிடையாது எங்களுக்கு சீசன்ல. பிளஸ் மத்த எல்லாருமே என்ன சொல்றது, ஃபிட்னஸ் வைஸ் ஏதோ ஒரு டிராப் பண்ண மாதிரி தான் இருக்கு இந்த சீசன். அதுவும் பெருசா பேசிட்டு தான் இருக்காங்க எங்க சுத்தி உள்ள ஃபேன்ஸ் எல்லாருமே. சோ வந்து நீங்க 120 மினிட்ஸ் ஆடி இருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். பட் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வந்து யூசிஎல்ல நாக் அவுட் ஆனதுனால பிளிக்கோட மென்டாலிட்டி வந்து கண்டிப்பா நம்ம லீக் க்ளோஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். நான் வந்து வெரி ஷூர் கண்டிப்பா 100% கொடுப்பாங்க அப்படிங்கிறது. பிளஸ் எக்ஸ்ட்ரா டைம்க்குலாம் போறது இல்ல 90 மினிட்ஸ் தானே, லீக் தானே. 90 மினிட்ஸ் தான், 90 முடிச்சுட்டு போயிடலாம் அதோட. So அந்த மென்டாலிட்டி தான் யோசிப்போம். எனக்கு வந்து ஃபிளிக் எல்லாரையும் யாரெல்லாம் ஃபிட்டா இருக்காங்களோ எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் உன்னோட பாயிண்ட் இனிகோ மார்டினஸ், உன்னோட பாயிண்ட் அதுதான்டா மேஜர். இப்போ யாரு கிறிஸ்டன்சனா அரோஹோவா? இப்ப நமக்கு எல்லாமே நமக்கு நேரா தெரியும். அரோஹோ எல் கிளாசிக்கோல ஹிஸ்டாரிக்கலி நல்லாதான் எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் எல் கிளாசிக்கோல ரிப்பீட்டடா. பினியை மார்க் பண்ண டைம்ல இருந்து இப்போ வர வந்து அரோஹோ எல் கிளாசிக்கோ அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மேபி அதனால ஆட வைக்கலாம். பட் பிளிக் அந்த மாதிரி ஆள் கிடையாது. பிளிக் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஆட வைக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலா சிஸ்டம்க்கு என்ன தேவை, இப்ப யாரு என்னோட சிஸ்டம்ல இந்த சீசன் எனக்காக யாரு நல்லா ஆடி தந்திருக்கா, அத வச்சுதான் வந்து பிளிக் ஆப்ரேட்ஸ். ஸோ வந்து ஏன்னா எனக்கு அந்த இன்டர் மிலான் லைனப்லேயே வந்து அது தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அரஹோ ரைட் பேக்கு, அப்புறம் இனிகோ சான்ஸே இல்ல. மார்டினஸ் லெஃப்ட் பேக்கு. நானே யோசிச்சேன் சரி மேபி போகலாமோ, டிஃபென்சிவாக கொஞ்சம் போவாங்களோன்னு. பட் எண்ட் ஆஃப் த டே ஹி பிக் த லைனப் தட் ஹி ட்ரஸ்ட். ஜெரார்ட் மார்டினை ட்ரஸ்ட் பண்ணி லெஃப்ட் பேக்கில் ஆடினா, எரிக் கார்சியாவை ரைட் பேக்கில் ஆடினா. ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட் வெரி வேலிட். ஏன்னா வந்து ஃப்ளிக்குக்கு வந்து சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் ஹூ பிளேஸ் ஆர் ஹூ டசன்ட் பிளே. ஆஸ் லாங் அஸ் அந்த பிளேயர் அந்த சிஸ்டமில் அந்த ரோலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணான்னா ஹீ ஹேஸ் அ ஸ்பாட் இன் த டீம். அதே மாதிரி இப்போது லைக் சர்டன் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணலாம். மேபி லெவன்டாஸ்கி திருப்பி வரலாம் ஸ்டார்டிங் லைனப்புக்கு. இவ்வளோ நாள் ஃபெரான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் ஃபெர்மீன் லோபஸ் திருப்பி வரலாம் லைனப்புக்கு டேனி ஆல்மோ பதிலாக. ஸோ அது வந்து ஃபியூ சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஓவராலாக ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பழைய கிளாசிக்கோஸ். ஏன்னா வந்து லைக் அந்த மாதிரி கேம் தான் இருக்கும். ரியல் மேட்ரிட் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பார்சா ரிலன்ட்லெஸ்ஸாக அட்டாக் பண்ணுவாங்க, அண்ட் கவுண்டரில் ரியல் மேட்ரிட் அடிக்க பார்ப்பாங்க. டயர்டா பார்ப்போம் இந்த இருப்பாங்க. நீ சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் தான். நீ சொன்னது டயர்டா இருப்பாங்க 120 மினிட்ஸா. நாங்க என்ன பண்ணணும், அதை யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப ப்ரோஆக்டிவா ஆடணும் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ். இவனுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவனுக்கு வந்து இவனுங்க அது பண்ணாலும் நல்லா ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்கு. ஏன்னா அது மட்டும் பண்ணவே இல்லை இந்த சீசன். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ப்ரோஆக்டிவா விட்டு கொடுக்காம ஆடணுங்கிறது அந்த ஒரு மென்டாலிட்டியோட போவே இல்லை. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நம்ம மேட்ச்குள்ள இருக்கணுங்கிற மென்டாலிட்டியோட போவே இல்லை இந்த சீசன். அது ஒரு மாதிரி லெத்தார்ஜியா கூட இருக்கலாம். அந்த பெரிய டீம்ஸ் எல்லாம் என்னன்னா கொடுத்துக்கலாம், கம்பேக் கொடுத்துக்கலாம், 2 கோல் எங்கேயாவது போட்டுடலாம், அந்த மென்டாலிட்டி வந்து போன சீசன் இவனுங்க அப்படியே ஆடி ஜெயிச்சிட்டானுங்களா 2 சீசன். அந்த மென்டாலிட்டி நிறைய அவனுங்களுக்கு உள்ள வந்துருச்சு. இவனுங்க வந்து பாத்துக்கலாம் 30 மினிட்ஸ் கோல் விட்டா என்ன அப்படின்னு. அது வந்து அது சஸ்டைன் ஆகல இந்த சீசன். அதுதான் உண்மை. பட் நீங்க சொன்ன அந்த டயர்ட் பாயிண்ட யூஸ் பண்ணி ப்ரோஆக்டிவா நானும் பிரஸ் பண்றேன், நானும் வந்து நீ வந்து பிரஸ் பண்ணி பாசோனா மாதிரியே ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. நீ வந்து வேவ்ஸ் அண்ட் வேவ்ஸ் அட்டாக் ஆன் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீ வந்து பிரஸ் பண்ணி ஒரு லாங் பால் போடு, பிரஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு ஒரு ப்ரோஆக்டிவா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். டக்குனு ஒரு ஷார்ட் எடு, கீப்பரை வந்து ஒரு செக்லயே வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கேம் நல்லா இருக்கும். நீ அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ரொம்ப உட்காந்துட்ட பின்னாடி அப்படின்னா அதுக்கப்புறம் நீ 90 மினிட்ஸ் உட்கார ரெடியா இருக்கணும். அது எங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் அவங்களோட ஈகோலாம் அதை விட்டு கொடுக்காது. அது வந்து அவன் எம்பாப்பே வந்து நீ 90 மினிட்ஸ் கேமை பத்தி யோசிக்கவே ஆடாத, ஒரு வேர்ல்ட் கப் வின்னரா அப்படிலாம் யோசிச்சு ஆடுன்னா அவனால ஆட முடியாது. சேம் ஃபார் வினிஷியஸ், பெல்லிங்கம், எல்லாருக்குமே அதே தானே. சோ அதுதான் நம்ம பார்க்கணும். ரொம்ப டிஃபென்சிவா போகக்கூடாது, அதுதான் என்னோடது. பட் பி கிளியர் இன் யுவர் ஹெட். நீ சீசன் வந்து
நீ வந்து ஒழுங்கா ஆடல, நீ வந்து ஃபேவரட் கிடையாது சீசன், பார்சலோனா தான் ஃபேவரட்டுங்கிறத எப்பவுமே மனசுல வச்சு ஆடினாங்களாலே ட்ராக் பேக் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பேக் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா டிஃபெண்ட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ரேட் எல்லாமே அதிகமா இருக்கும். பட் ப்ரோஆக்டிவா இரு, எது 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 பண்ணாலும் ப்ரோஆக்டிவா இரு. அதுதான் ரொம்ப லேசியா வந்து போய் உட்காந்துக்காத பாக்ஸ்குள்ள. அதுதான் ஓகே அஜய், ப்ரிடிக்ஷன்ஸோட நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரிடிக்ஷன்ஸ். ப்ரெடிக்ஷன். என் ப்ரெடிக்ஷன் வந்து உருப்பிட்டதா வந்து சரித்திரமே கிடையாது. 4-0 ரியல் மேட்ரிட். என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா தான் நடக்குது. எக்ஸ்ட்ரா டைம் போன தடவை என்ன சொன்னேன், 2-1 ஏதோ சொல்லியிருந்தேன் நம்ம ஃபுட்பால் பேச்சு சேனல்ல நாங்க பண்றப்போ. சோ வந்து இந்த தடவை என்ன சொல்றது, 3-2 ரியல் 4-0 ரியல் மேட்ரிட்ரா. மேட்ரிட். நான் எப்பவுமே ரியல் ஓகே. மேட்ரிட் தான் சொல்லுவேன். நீங்க என்ன, நாங்க வந்து எங்க கிளப் ரெலகேட் ஆகி திரும்பி வந்தாலும் நான் ரியல் மேட்ரிட் தான் சொல்லுவேன். நான் ப்ரெடிக்ஷன் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். 3-2 ரியல் மேட்ரிட். ஓகே. என் ப்ரிடிக்ஷன் வந்து ஐ திங்க் க்ளீன் ஷீட், 3-0 பார்சலோனா. யமால் இந்த கேம் கண்டிப்பாக கோல் அடிக்கிறான். கிளீன் ஷீட் எல்லாம் ஓகேடா, ஓகேடா, கான்பிடன்ஸ் உச்சகட்டத்துல இருக்க. க்ளீன் ஷீட், லமின் யமால் கோல், அது இருந்தால் எனக்கு போதும். ஸோ சரி. அதோட வந்து நம்ம இந்த எல் கிளாசிக்கோ ப்ரிவியூ முடிச்சுக்கலாம். கேம் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து உங்களை திருப்பி பார்க்குறோம். லமின் கோல் அடிக்கிறானா இல்லையா, வினிசியஸ் கோல் அடிக்கிறானா இல்லையா, ரியல் மேட்ரிட் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். And திரும்பி until 4 next கோல் time, அடிச்சா as நீங்க al- என்ன பார்க்க மாட்டீங்க. 4 கோல் தான் பார்சலோனா அடிச்சா நான் கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க, இப்பயே சொல்லிடுறேன். என்னோட லிமிட் 2 கோல் தான். பார்சலோனா 2 கோல் அடிச்சாங்கன்னா வருவேன். 3 கோல் அடிச்சா நீ வேற யாராவது வச்சு வீடியோ பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படி நான் என்ன கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க நீங்க. அது மட்டும். Okay guys, take care. Bye bye. டேக் கேர், பை பை.